மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ என்ன அப்படின்னா ரயில்வேயில் புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த கிராஜுவேட்ஸ். ஓகே, டிகிரி முடித்த எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 21 அக்டோபர் நேற்று. ஓகே, ஸோ 1 மந்த் டைம் இருக்குது, 20 நவம்பர் வரையும். பட் பேமெண்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து 20 நவம்பர் லாஸ்ட் டேட்டு. பேமெண்ட்டுக்கு அடிஷ்னல் 2 days கொடுத்துருக்குறாங்க, நவம்பர் 22. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ இது நவம்பர் 23 டிசம்பர் 2 வரையும். ஓகேவா? ஸோ பட் எக்ஸாம் டேட்டு எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, தே வில் இன்டிமேட் இட் லேட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 செக் பண்ணிவிடுவோம். ஸோ எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னா 5810. ஓகேவா? ஸோ 5810 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 161 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து 615, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3416, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அது வந்து 921, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 638, லாஸ்ட்டாக டிராஃபிக் அசிஸ்டன்ட் 59, டோட்டலாக சேர்த்து 5810. ஓகேவா? ஸோ பேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே வந்து பெட்டராக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், 8th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, மேபி நெக்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா இந்த மினிமம் சேலரிங்க இனிஷியல் பேன் போட்டிருக்கிறாங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஹையாக இருக்கும், இன்னும் அதிகமாக தான் வரும். ஓகேவா? ஸோ அரௌண்ட் 10,000 மேலே வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேவா? ஏஜ் அண்ட் இதில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பொசிஷனுக்கு வந்து A2 இருக்கணும், ஒரு சிலதுக்கு வந்து B2, ஒரு சிலருக்கு C2மே அக்செப்டட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் என்ன கேட்டகரியில் ஃபிட் ஆவீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது. ஸோ UREWS ஓகே, அன்ரிசர்வ்ட் அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு வந்து டெட்லைன் விச் மீன்ஸ் அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 1/1/2026 கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ Jan 2 1993 இது வந்து அன்ரிசர்வ்டு அண்டு EWS இந்த 2 கேட்டகரிக்கு அவங்க அந்த கேண்டிடேட் இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா தே அனேபிள் டு அப்ளை. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா NCL. ஓகே, ஸோ NCLக்கு வந்து OBC NCL, OBC நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஓபிசியில் 2 இருக்குது, உங்களுக்கு தெரியும். க்ரீமி லேயர் அப்படின்னா ஜென்ரலில் வந்துடுவாங்க, அன்ரிசர்வ்டில். ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன். ஓகேவா? ஸோ அன்ரிசர்வ்டுக்கு இருக்கிறதுலேருந்து 3 years லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1990 January 2 1990 அந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்த ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. பட் நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓபிசி அந்த சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க. SC ST வந்து 1988. ஸோ கீழே வந்து அந்த ரிலாக்ஸேஷன் என்ன இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் மேலே அந்த டேட் கொடுக்குறப்ப SC STக்காக இருக்கட்டும், BC இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த 3 years வந்து 3 years 5 years அதை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே இருக்க டேட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. BC ஓபிசியில் வரீங்க இல்லை SC STயில் வரீங்கன்னா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனெக்சர் A வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது எல்லா கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் இங்கே 2வது இதில் சீரியல் நம்பர் 2ல் மென்ஷன் பண்ணியிருக்கிறது யார் யார், SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் EBC அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு 250, இதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே வந்து 500 rupees. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா எப்படி கொஸ்டின் டைப் என்ன எதுங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் படித்து பாருங்கள். எப்போவும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண போனால் நோட்டிஃபிகேஷன் ஒரு தரவாக ஒரு கிளான்ஸ் பார்த்துறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒன்லி 1 ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ எனி ஆஃப் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் RRB. ஒரே ஒரு இதுக்கு தான் நீங்கள் போடணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் RRB, அதாவது RRBங்கிறது ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒவ்வொரு ரீஜனுக்கு இருக்குது. சென்னை இருக்குது. ஓகேவா? வேறு சதன் தான் சென்னை வரும். அதுக்கப்புறம் வந்து
டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, அகமதாபாத் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்றுக்கு தான், நீங்கள் சென்னை தான் பண்ணணுங்கிறது கிடையாது. வேக்கன்சி பேஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு ரீஜனுக்கு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பெங்களூர் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். பட் ஒன்று தான் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 ஸ்டேஜில் இருக்க போது ஒரு சில போஸ்டிங் வந்து 3 ஸ்டேஜ் வரையும் போகும். என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் லெவலுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ தேர்ட் லெவல் ஒரு சில இதுக்கு தேர்ட் லெவல் இருக்கும். தேர்ட் லெவலில் வந்து டைப்பிங் இல்லை ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த போஸ்டிங். அது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெவல் 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா 100 கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா? ஸோ இது 30. மேத்தமெட்டிக்ஸு, ரீசனிங் இது ரெகுலராக நம்ம இந்த ஆப்டிடியூட் பார்ப்போம்ல, டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ஆப்டிடியூட் பார்க்க தான் மேத்தமெட்டிக்ஸுங்கில் வந்திருக்கும். ஸோ சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியன், ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறதே தான். ஓகேவா? அடிஷ்னலாக 1 or 2 டாபிக்ஸ் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? அதோட அடிஷ்னல் டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. ஜென்ரல் அவேர்னஸுமே வந்து எல்லாமே நம்ம படித்தது தான். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பட் இதில் கொஞ்சம் ஸ்டாட்டிக் கண்டென்ட் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஓகே ஆகுறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் மூவ் ஆவீங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து அகெயின் ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தான். ஸோ 1.5 hour டைமு. பட் இங்கே வந்து எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 120 கொஸ்டின். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தேர்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான இதில் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னென்ன டெஸ்ட் லெவல் அப்படிங்கிறது. ஸோ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் கிடையாது. அதே மாதிரி சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்குமே வேறு அந்த டெஸ்ட்டுமே கிடையாது. பட் இங்கே டைப்பிஸ்ட்னு வருது பாருங்களேன், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் ஒன்று லாஸ்ட்டாக வந்து நம்ம வேக்கன்சி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அந்த ஆர்ஆர்பி என்னென்ன அப்படிங்கிறது, அகமதாபாத், சண்டிகர், மும்பை, அஜ்மீர், சென்னை, முசாஃபர்பூர், பிரயாக்ராஜ், கோரக்பூர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. திருவனந்தபுரம் இருக்குது, பெங்களூரு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது வேக்கன்சி பொறுத்து ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் எந்த ஹோம் ஸ்டேட்டோ அதுக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து என்ன மாடிஃபை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஸ்டேட் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஓகே. ஸோ இது வந்து போஸ்ட் வைஸ் என்னென்ன ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து டிகிரி இருந்தால் ஓகே. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிகிரி. ஓகேவா? கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் டிகிரி. பட் இங்கே மட்டும் டைப்பிங் கன்சிடர் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அசிஸ்டண்ட் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அவங்களுக்கு வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி தான் கம்ப்யூட்டர் எசென்ஷியல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு அகெயின் டிகிரி மட்டுமே போதும். ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் ரீஜியன்ஸ், வேரியஸ் ஆர்ஆர்பி. அகமதாபாத்தில் எவ்வளோ 79 போஸ்டிங், அஜ்மீரில் 345 போஸ்டிங்கு. ஓகேவா? பெங்களூரில் வந்து 241, போபாலில் 382, புவனேஸ்வரில் 231, பிலாஸ்பூர் ஹெவியான வேக்கன்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது 864. ஓகேவா? சண்டிகர் 199. சென்னை பொறுத்தவரையும் கம்பேரிட்டிவ்லி மற்றதோட பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான், 187 தான். ஓகேவா? கோரக்பூர் 111. ஸோ என்ன அப்படின்னா வேக்கன்சி கம்மி இந்த மாதிரி எந்த எண்ணமும் வேணால் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கன்சி. ஓகேவா? ஸோ நீங்கள் படித்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன படிக்கிறீங்களோ சிமிலர் ரெஃப்ளெக்ட் ஆக போது ஒரு 60. பட் என்னென்னா இன்னொரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் ஆப்டிடியூட் ரீசனிங் இனிமேல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டால் மட்டும்தான் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, ஏன்னா இதில் மேஜர் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் இருக்குது. டைம் ஃப்ரேம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் குயிக்காக தான் போட்டாகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.